வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு திருவிழா தான். அந்த வகையில தேர்தல் தொடங்குறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தேர்தல் களம் சூடு பிடிக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு வழக்கத்துக்கு மாறா கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு மக்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த நிலையில திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகால பயணத்துல சென்னை மக்களுக்கு பிடித்த எம்எல்ஏக்கள் யார் யார், அவங்களுடைய ரேட்டிங் என்ன பார்க்கலாம். சென்னையை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் குளத்தூர் தொகுதி முதலிடத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் தொகுதி என்பதால் உடனுக்குடன் மக்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு சென்னையின் டாப் 10 தொகுதி வரிசையில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதிகாரிகளின் நேரடி பார்வையில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள், உள்கட்டமைப்பு பணிகள் ராக்கெட் வேகத்தில் நடந்து முடிந்திருக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் குளத்தூரை சுற்றி பல்வேறு புதிய மேம்பாலங்கள் மற்றும் சாலை வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்ட பள்ளிகள், அதிநவீன மருத்துவமனைகள் என முன்மாதிரியான திட்டங்கள் பலவும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் நவீன சந்தை உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு எளிதில் மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை கிடைத்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுடன் வகுப்பறைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொகுதியில் பல இடங்களில் புதிய பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் யாவும் பொதுமக்கள் போற்றும் வகையில் இருப்பதால் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை ஸ்டாலின் படுத்துக்கொண்டே அல்ல, தொகுதிக்கு வராமலேயே ஜெயிக்கலாம் என்கிறது நம்முடைய ஆய்வு.